காவல் நிலைய மரணங்கள் சரியாக விசாரணைக்காம பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க, கை உடைஞ்சிச்சு, கால் உடைஞ்சிச்சு அப்படிங்கிற கேஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 400, 500 கேஸஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 300க்கும் மேற்பட்ட கேஸஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் போய் இந்த மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீடு தேடி நாங்க பண்ணது தப்பு, இந்தாங்க நீங்க இந்த இழப்பீடு எடுத்துக்கோங்க, உங்களோட குடும்பத்துல இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை உருவாக்கி தரோம் சொல்லுவாரா? இல்ல இதுதான் இவருடைய வேலையா? இந்த குற்றத்தை தவிர்ப்பது தானே சரியான தீர்வா இருக்கும். அது தீர்வா இருக்குமா? இல்ல இந்த மாரி காம்பன்சேஷன் தீர்வா இருக்குமா? 300, 400, 500 பேருக்கு உங்களால பண்ண முடியுமா? இல்ல இந்த 300, 400 பேர் ரிப்பீட் ஆகாம தடுக்கிறத சரியா உங்களால செய்ய முடியுமா? இதைத்தான் உங்களால செய்ய முடியும். அதற்கு தான் மக்கள் தேர்வு பண்ணி உங்கள ஆட்சியில அமர்த்தியிருக்கிறாங்கங்கிறத உணரணும். கட்டாயம் இந்த அ ம குடும்பம் வந்து ஏற்குது அப்படிங்கிற பட்சத்தில கட்டாயம் அத வழங்கணும். இன்னும் தார்மீக ரீதியா அவங்க இன்னும் நெறைய பொறுப்பெடுத்துக்கணும் அரசு. முழுமையாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இதுல வந்து எய்தவர்கள விட்டு வெறும் அம்புகளை மட்டும் பிடித்து இந்த கேஸ வந்து வைண்ட் அப் பண்றதுக்கு அரசு முனையக்கூடாது. அது ஒரு நல்ல முதலமைச்சரினுடைய சைனும் கிடையாது.